அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்று நாம் கேட்கப் போகும் கதை இஸ்லாமிய வரலாற்றில் மிக வலிமையான, மிக உணர்ச்சிகரமான ஒரு பெண்ணின் கதை. அல்லாவுக்காக தனது உயிரையே தியாகம் செய்தவர், இஸ்லாமில் முதல் வீரமரணம் பெற்றவர். அந்த பெண்மணி யார் தெரியுமா? அவர்தான் சுமையா பின்த் கயாத் ரலியல்லாஹு அன்ஹா. சுமையா ரலி அவர்கள் மக்காவில் ஒரு அடிமை பெண். அவர்கள் யாசீர் அலி என்பவரின் மனைவியும் அம்மார் அலி என்பவரின் தாயும் ஆவார். இவர்கள் மூவரும் மிகவும் எளியவர்கள், செல்வம், அதிகாரம் எதுவும் இல்லாதவர்கள். ஆனால் உண்மையை நேசிக்கும் இதயம் கொண்டவர்கள். மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை அறிவித்த போது மிக வறுமையில் வாழ்ந்த இந்த குடும்பம் உண்மையை உடனே ஏற்றுக்கொண்டது. அல்லாஹ் ஒருவனே என்ற நம்பிக்கை கொண்டு ஈமான் பெற்றனர். ஆனால் குறைஷி தலைவர்கள், குறிப்பாக அபூ ஜஹல் போன்றவர்கள் இதை கேட்டு கோபம் அடைந்தனர். ஏழைகள் என்பதால் அவர்களை எளிதில் அடிமைப்படுத்தி முடியும் என்று நினைத்து கடும் வெயிலில் பாலைவன மணலில் கட்டி வைத்தார்கள். சூடான கற்களில் அவர்களை படுக்க வைத்தனர். தண்ணீர் குடிக்க விடவில்லை, கல்லால் அடித்தனர். அம்மார் அலி அழுதார்கள். யாசீர் அலி பொறுமையுடன் இருந்தார். சுமையார் அலி உறுதியோடு தாங்கினார். அந்த நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மிக மென்மையான குரலில் சொன்னார்கள், ஓ யாசீர் குடும்பமே, பொறுமை காட்டு, உங்களுக்கு சொர்க்கமே பரிசு. அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு உயிர் ஊட்டின. ஒரு நாள் அபூ ஜஹல் சுமையார் அலி அவர்களை மிரட்டி, நீ இஸ்லாத்தை விட்டு லாத், உஸா போன்ற விக்கிரகங்களை வணங்கு என்று சொன்னான். ஆனால் சுமையார் அலி மிகுந்த உறுதியுடன், இல்லை, என் இதயம் அல்லாவின் மீதுதான் உள்ளது, அல்லாஹ் ஒருவனே உண்மையான இறைவன் என்று பதிலளித்தார். அந்த வார்த்தைகள் அபூ ஜஹல் அகங்காரத்தை நெருப்பாக கொதிக்க வைத்தது. அவனுடைய கோபம் உச்சத்தை எட்டியது. அவன் கையில் இருந்த ஈட்டியை சுமையார் அலி அவர்களின் உடலில் குத்தினான். அந்த நொடியிலேயே சுமையார் அலி அவர்களின் உடல் மண்ணில் விழுந்தது. ஆனால் அவர்களின் ஈமான் வானத்தில் உயர்ந்தது. இஸ்லாமுக்காக உயிரை தியாகம் செய்த முதல் ஷஹீத் அவர்கள் ஆனார்கள். அன்பானவர்களே, சுமையார் அலி அவர்களின் கதை நமக்கு பெரிய பாடம். உண்மைக்காக உயிரையே தியாகம் செய்ய தயங்காத நிலை வேண்டும். பெண்களும் ஆண்களைப் போலவே இஸ்லாமில் மிகப்பெரிய தியாகம் செய்துள்ளனர். சோதனைகள், துன்பங்கள், வேதனைகள் வந்தாலும் பொறுமை காக்க வேண்டும். இன்று நாம் சுமையார் அலி அவர்களின் பெயரை சொல்லும் போது அது வரலாற்றில் முதல் வீர மரணத்தை நினைவூட்டுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு.